நல்ல பழுத்த ஒரு வாழைப்பழம் தாங்க நான் எடுத்திருக்கிறேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு முட்டை, அதுக்கப்புறமா ஒரு 5லிருந்து 6 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து சீனி வந்து ஆட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க சீனியை. இப்போது இதை வந்து நல்ல தண்ணி எதுவுமே விடாமல் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் நாம் வந்து அந்த கலவையில் வந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு, எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு தோசை மாவு, அதாவது தோசை மாவு பருவத்துக்கு வேண்டாம், ஒரு இட்லி மாவு பருவத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டியாக லைட்டாக தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணியுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு தோசைக்கல்லை வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குழி கரண்டியில் தான் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து தோசை வந்து விரிக்கிறது மாதிரி பெருசாக விரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குட்டி குட்டியாக நாம் இந்த மாதிரி பேன் கேக் ரெடி பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. மேலே இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அதோட மனமும் சரி அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்க வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்காக கூட நீங்கள் வந்து கொடுத்து விடலாம். இல்லை குழந்தைங்க பழம் வந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது இதோட டேஸ்ட்டும் சரி இதோட சத்தும் சரி ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நாம் இதை வந்து மறுபக்கமாக மறைச்சி போட்டு 2 பக்கமுமே வெந்து வந்துடும். உள்ளே வேகுமா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டே தேவை கிடையாது. ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸில் நாம் வந்து இதை வந்து ரெடி பண்ணி நாம் வந்து முடிச்சிடலாம். இதை காலையில் டிஃபனுக்கு கூட நீங்கள் வந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எதுவுமே சாப்பிடலை அப்படின்னா இதை கூட நீங்கள் கொடுக்கலாம். தேன் இருந்துச்சு அப்படின்னா அதை மேலோட்டமாக ஊற்றி கூட இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம்.